பிரியமான சகோதர சகோதரிகளே, 2ஆம் பகுதிக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சிறிய கொள்கை பற்றின பாடம் தான். ரொம்ப எளிமையாக நம்ம முடிச்சிடலாம். பாடம் பொன்னான பிரமாணம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தையாக இருக்கும் என நான் நம்புகிறேன். பொன்னான பிரமாணம் பத்தி. இந்த பொன்னான பிரமாணம் என்பது முதல்ல என்ன என்பது நம்ம பார்க்க போறோம். பொன்னான பிரமாணம் பத்தி தவறாக புரிந்து கொள்ளுதல் கூட இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். அடுத்து பொன்னான பிரமாணம் நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கைக்கொள்ளணும். எங்கேயெல்லாம் கைக்கொள்ளணும்? எப்படியெல்லாம் கைக்கொள்ளணும்? சில உதாரணங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை பொன்னான பிரமாணம் நம்ம கைக்கொள்ளலைன்னா, என்ன நடக்கும் என்பத நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். நம்ம பொன்னான பிரமாணம் புத்தகம் உங்க கையில எல்லார் கையிலயும் இருக்கும்னு நான் நம்புறேன். கடைசியா அந்த பொன்னான பிரமாணம் நீங்க எப்ப படிச்சீங்க? நான் வேற மாரி கேட்கிறேன். ஏதாவது டைம் சொன்னா தான் உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள யாராவது படிச்சீங்களா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா எல்லாமே மெமோரியல்ல கவனம் போயிருக்கும். ஒரு 6 மாசத்துக்குள்ள யாராவது படிச்சிருக்கீங்களா? பொன்னான பிரமாணம்? படிக்கல. ஓகே. ஆ 1 இயர்க்குள்ள யாராவது படிச்சிருக்கீங்களா? இந்த 1 வருஷத்துக்குள்ள பொன்னான பிரமாணம் படிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கிறீங்க. ஓகே. மேபி இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொன்னான பிரமாணம் பரவால்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதா இருக்கலாம். பொன்னான பிரமாணம் இந்த 1 வாரத்துல நீங்க கை கொண்டவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த 1 வாரத்துல கை கொண்டவங்க யாராவது இருக்கீங்களா? நான் கேட்கிறது கை கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி கேட்கல. கை கொண்டீங்களா என்பது கேள்வி. ஆ. ஓகே. குட். பிரியமான சகோதர சகோதரிகளே, பொன்னான பிரமாணம் கடைசி எப்போ நீங்க கை கொண்டீங்க? அப்படி கேட்கலாம். பொன்னான பிரமாணம் கடைசியாக நீங்க கை கொண்டது எப்போது? என்னைக்கு கை கொண்டீங்க? ஞாபகம் இருக்கா? ஓகே. பிரியமானவர்களே, பொன்னான பிரமாணம் இன்னைக்கே கை கொண்டு இருந்திருக்கணும். நேத்திக்கே கை கொண்டு இருந்திருக்கணும். டெய்லி கை கொள்ளணும். பொன்னான பிரமாணம். சரிங்களா? பிரியமானவர்களே, இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. சரி. இது எதுக்காக நம்மன்னா, இந்த பாடத்தை ரொம்ப சுருக்குறதுக்காக தான். சில கேள்விகளோட நம்ம குளோஸ் பண்ண முடியும். ரொம்ப எளிமையா. பாருங்க, இப்போ பொன்னான பிரமாணம் நம்ம டெய்லியும் அத கைக்கொள்ளணும் என்பது நமக்கு புரிதலாக இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகே. இந்த பொன்னான பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அப்படி கேட்டா, பொன்னான பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டதா? முழு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதா? பொன்னான பிரமாணம் மனுஷனாக பொறந்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? பொன்னான பிரமாணம் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஓகே. அடுத்த கேள்விக்கு வரலாம். இப்ப புது சிருஷ்டிகளாகிய நமக்கு உயர்வான பிரமாணம் பொன்னான பிரமாணமா? புது சிருஷ்டிகளாகிய நமக்கு பொன்னான பிரமாணம் இருக்கிறதிலே உயர்ந்த உச்சபட்சம் பிரமாணமா நம்ம கைக்கொள்வதற்கு? ஆமா, இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, பொன்னான பிரமாணம் என்பது நம்ம ஏற்கனவே நீங்களே தான் பதில் சொன்னீங்க. அது முழு மனுக்குலத்திற்காக மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்குமாக கொடுக்கப்பட்டது. அப்போ பொன்னான பிரமாணம் அதாவது நீங்க நானும் முதல்ல சராசரி மனுஷங்களாக வாழணும்னா எது வேணும்? பொன்னான பிரமாணம் வேணும். நம்ம இப்ப கொள்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பொன்னான பிரமாணம் என்பது ஒரு கொள்கை. அப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருவர் மனுஷனாக வாழணும்னா, அவர் பொன்னான பிரமாணம்
அறிந்திருக்கணும். அதை நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் அவங்க மனுஷங்க. சரிங்களா? அதுதான் பொன்னான பிரமாணம் சொல்லுது. இப்ப நீங்க நானும் ஒரு சராசரி மனுஷங்களாக வாழ்றதுக்காக தேவன் உங்களை என்னையும் அழைக்கவில்லை. முதல்ல சராசரி மனுஷங்களாக நம்மோ இருக்கிறதுக்காக தேவன் கொடுத்த கொள்கைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுதான் பொன்னான பிரமாணம். ஆனா, இத கடைப்பிடிச்சா தான் நம்ம புதிய சிருஷ்டிகளாக வாழ்வதற்கான கொள்கைய கடைப்பிடிக்க முடியும். இப்ப பொன்னான பிரமாணத்தையே நீங்க நானும் கைக்கொள்ள முடியலன்னா, அல்லது கைக்கொள்ளலைன்னா, அல்லது கைக்கொள்வது என்பது அவ்வளவாக கவனம் கொடுக்கலைன்னா, நீங்க நானும் புது சிருஷ்டிக்கான பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது. கைக்கொண்டிருக்கிறோம் என்று நினைச்சாலும், தவறுகிறவர்களாக இருப்போம். நெறைய குறைகளோட இருப்போம். பிரியமான சகோதர, சகோதரிகளே, அநேகமா நம்ம வாழ்க்கையில நெறைய தவறான புரிதல்களுக்கு, நெறைய பிரச்சனைகளுக்கு, அது நம்முடைய குடும்ப உறவுகளா இருக்கட்டும், ஆவிக்குரிய சகோதர, சகோதரிகள் உறவுகளா இருக்கட்டும், எந்த உறவுக்கும் நம்மகிட்ட சில சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லபடியா இல்ல அந்த ரிலேஷன்ஷிப். ஏன் நல்லபடியா இல்லைன்னா, நல்லபடியா இல்லாததுக்கு நம்ம எத புரிஞ்சுக்கல? எத புரிஞ்சுக்கல? புது சிருஷ்டி பிரமாணம் இல்ல. முதல்ல எத புரிஞ்சுக்கலன்னா, பொன்னான பிரமாணம் புரிஞ்சுக்கல. புரிஞ்சா தானே கைக்கொள்ளவே முடியும். அப்ப முதல்ல பொன்னான பிரமாணம் நல்லா புரிஞ்சிருந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பொன்னான பிரமாணமே நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா, புது சிருஷ்டிக்குரிய பிரமாணம் புரிஞ்சு நிறைவேற்றுவது என்பது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, சைக்கிள் ஓட்டவே தெரியாது. பைக் ஓட்ட முடியுமா? நான் கார பத்தி கேட்கல. நீங்க உடனே கார் ஓட்டலாமேன்னு கேட்காதீங்க. நான் வந்து டூ வீலர் ஓட்டுறத பத்தி கேட்டோம். சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா, பைக் ஓட்ட முடியாது. ஏன்னா பேசிக்கே அந்த இத வந்து ஹேண்ட் பார புடிச்சு பழகணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டாம டூ வீலர் ஓட்டலாங்களா? எனக்கு அது ரொம்ப ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. குட், குட், குட். நீங்க சொல்றதுக்கு வரேன். இல்ல அது உண்மதான். பட் நம்ம நம்ம பேசுவது என்பதா நீங்க ஆப்ஜெக்ட்ட பார்க்குறீங்க இல்லையா? ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள பார்க்குறீங்க. நம்ம சொல்ற கருத்து என்னன்னா, சைக்கிள் ஓட்டுறதுக்கும், பைக் ஓட்டுறதுக்கும் பிரின்சிபல் தானே. என்ன பிரின்சிபல்? ஹேண்ட் பார கரெக்ட்டா புடிச்சு பழகணும். அ ஏன்னா டூ வீலர் இருக்கு இல்லையா? அது பேலன்ஸ்டிங்கா புடிக்க தெரியும். இல்லன்னா என்ன ஆயிடும்? கவுத்திடுவோம். கீழ விழுந்துடுவோம். ஸோ கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் எடுத்துறாதீங்க. பொருள எடுத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். ஓகே. பாருங்க அப்ப கொள்கை எடுத்துக்கலாம். கொள்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல இங்க பொன்னான பிரமாணம் தெரியாம நம்மால என்ன பண்ண முடியாது? ஒரு புது சிருஷ்டி பிரமாணத்தை நிறைவேற்றிட முடியாது. நிறைவேற்றிடுவேன்னு யாராவது சொல்லிடாதீங்க. சொன்னா மிஸ்டேக் தாங்க இருக்கும். கண்டிப்பா மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா, இத இத நமக்கு வடிவமைத்து கொடுத்தது வந்து தேவன். அவருடைய ஞானத்துல இந்த ஸ்டெப் தான் கரெக்ட்ன்னு அவர் குடுத்திருக்கிறார். இது ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் புது சிருஷ்டி பிரமாணம் என்பது நமக்கு ஸ்டெப்பா பண்ணி குடுத்துட்டுருக்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடியே செய்திருக்கணும். ஆனா பரவால்ல. தேவனுடைய இரக்கங்கள் நம்ம இதுவரைக்கும் தாங்கிடுக்கு. நமக்கு அது என்னன்னே தெரியாம கூட போயிருந்திருக்கலாம். ஏதோ பரவால்ல. இப்ப கையில புக்கு கிடைச்சதுனால நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? அதனுடைய புரிதல் கொஞ்சம் இப்ப அதிகமாயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. பிரியமான சகோதர, சகோதரி அப்ப இந்த வார்த்தைகள் இந்த பாடத்துக்கு ஒரு முன்னுரையாக நம்ம எடுத்துட்டு, இப்ப பாடத்துக்குள்ள போலாம். இப்ப பொன்னான பிரமாணம் என்பது என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொன்னான பிரமாணம். கொள்கை. ஆதலால் மனுஷன் உங்களுக்கு எவைகளைச் செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அத அவங்களுக்கு நீங்களும் செய்யுங்க. விரும்புறதோட நிப்பாட்டாதீங்க. நீங்க விரும்புங்க. நல்ல விஷயம். நீங்களும் அத செய்துடுங்க. மனுஷன் எத செய்யணும்னு நாம விரும்புகிறோமோ, அதை நாமும் மற்றவங்களுக்கு செய்வது தான் பொன்னான பிரமாணம். ரொம்ப எளிமையா இருக்கு.
புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சிக்கலெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்போ நம்ம புரிதலுக்காக பேசுறேன். என் பிள்ளைகிட்ட நான் என்ன எதிர்பார்க்கணும், அத நான் என்ன பண்ணணும்? நானும் செய்யணும். என் மனைவிகிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ, அத நானும் செய்யணும். என் சகோதரர்கள் கிட்ட, சகோதரிகள் கிட்ட நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ, அத நானும் செய்யணும். எதிர்பார்க்கிறதோட இருக்கக்கூடாது. அவங்க நியாயமா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா, அவங்க நீதியா நடக்கணும்னு எதிர்பார்த்தா, நான் செய்யணும். நான் செய்யணும். நான் செய்யாம அவங்ககிட்ட மாத்திரம் எதிர்பார்க்கிறது என்பது, அது நல்லதில்ல. அது அநியாயம். அது அநியாயம் தானே! நானே செய்யாத ஒண்ண, நான் உங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்கலாம்? அது அநியாயம். என்னாலே முடியாத ஒண்ண, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, அது அநியாயம். பாருங்க இப்போ வசனத்துல என்ன சொல்லுது? அதனுடைய கடைசி பகுதி பார்க்கும்போது, "இதுவே நியாயப்பிரமாணமும், தீர்க்க தரிசனங்களுமாம்." இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம போகல. ஆனா விஷயத்தினுடைய தாற்பயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். ஹோல் பைபிள் இதுதான். ஒட்டுமொத்த வேதாகமம் எத பத்தி தான் அப்ப பேசுது? அதான் நம்ம ஒரு சராசரி மனுஷங்களுக்காக இதுதான் கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகையினால மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ, தப்பு கிடையாது. விரும்பலாம். நீங்களும் அத செய்யுங்க. என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அப்ப இது ஒரு கொள்கை. இது ஒரு லா அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டம் அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கொள்கை என்பத நம்ம பார்த்தாச்சு. இந்த கொள்கையில நமக்கு 2 கொள்கை இருக்கு வேதத்துல. ஒண்ணு அன்பின் கொள்கை இருக்கு. இன்னொன்னு நீதியின் கொள்கை இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பொன்னான பிரமாணம் என்பது அன்பின் கொள்கையா? நீதியின் கொள்கையா? அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீதியின் கொள்கை. ஏன் அன்பின் கொள்கை இல்லையா? இதுல அன்பு இல்லையா? வேற அன்பும் கொள்கையும் வருது. நீதியின் கொள்கையும் வருது. ரொம்ப உஷார் தான். பிரச்சனைக்கு இடம் இல்லாம போச்சு இல்லையா? பிரியமானவர்களே, இது நீதியின் கொள்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதியின் கொள்கைன்னு என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கணும்? நீதியின் கொள்கைன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நானாதும் அதை செய்து ஆகணும். அவ்வளவுதான். மாற்று ஏற்பாடுல தேவன் வைக்கிறதில்ல. செஞ்சாகணும்னா செஞ்சாகணும். அப்படின்னா 100ன்னா 100, 80ன்னா 80. சரிங்களா? செய்தாகணும்னா அதுதான் நீதி. அந்த நீதிக்கு வேற ஏற்பாடெல்லாம் தேவன் வைக்கிறதே இல்ல. இப்ப நீதியின் கொள்கைக்கு நீங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இத தவிர்த்து. நமக்கு நியாயப்பிரமாணத்துல இருக்கு. நீதியின் கொள்கை ஒண்ணு. நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கொள்கை. மீட்கும் பொருள். ஈடுபலியின் கொள்கை. அது என்ன கொள்கை? என்ன நீதி? ஜீவனுக்கு ஜீவன். ஒரு பரிபூர்ண ஜீவன், இன்னொரு பரிபூர்ண ஜீவன் தான் ஈடு செய்ய முடியும். அதுதான் ஈடுபலி. அதான் ஜீவனுக்கு ஜீவன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க அது நீதியின் கொள்கை. அதனால தான் ஆண்டவர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் தேடவே இல்ல. சாத்தான் எவ்வளவோ வஞ்சகங்கள கொண்டு வந்து வைக்கிறாரு இல்லையா? 3 சோதனைகள கொண்டு வந்து வச்சாரு. ஆனா ஆண்டவர் ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. தேவன் வந்து நீதின்னா நீதி. அத காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். நான் கொடுத்து தான் ஆகணும் அவ்வளவுதான். அதன் மூலம் தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும் அப்டின்னா, அத தவிர வேற ஆல்டர் கிடையாது அவ்வளவுதான். நான் செய்யலன்னா வேற யாராவது செய்வாங்க அவ்வளவுதான். பட் நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அவ்வளவுதான். நான் செஞ்சிரணும். அதுல தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருந்தார். அதனால தான் அந்த நீதியின் கொள்கைகள சரியா புரிஞ்சதுனால தான், ஆண்டவரால வஞ்சகங்கள்லாம் வரும்போது ஏமாற முடியாம இருந்துச்சு. அந்த வஞ்சகக்குள்ள விழ முடியாம இருந்துச்சு. நீதியின் கொள்கையில நோ காம்ப்ரமைஸ். தேவன் பண்ண மாட்டார். சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அப்ப மீட்கும் பொருள், ஈடுபலி அது ஒரு நீதியின் கொள்கை. அதே போல இந்த பொன்னான பிரமாணம் ஒரு நீதியின் கொள்கை. மத்தேயு 7:12 ஒரு நீதியின் கொள்கை. அப்படின்னா இது நீங்க நானும் செய்து தான் ஆகணும். இதுல தேவன் நமக்கு சமரசம் செய்து கொள்வதே கிடையாது. ஏன்னா, வசனத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமே இதுதான். நீதி. அத வச்சு தான் ஆளுகை பண்றார். இத நம்ம
நீதியின் கொள்கை நமக்கு உண்மையிலேயே சந்தோஷம் குடுக்குதா? இல்ல கஷ்டம் குடுக்குதுங்களா? நான் வேற மாரி கேட்கலாம். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது, பசங்களுக்கு கஷ்டமா? சந்தோஷமா? கஷ்டம் குடுக்குது. சந்தோஷம் குடுக்குது. ஆனா, அவரு அப்பாவாகி பிள்ளைகள நடத்தும்போது, அப்பதான் புரியுது, அடடடா! இது எவ்வளோ நல்லது. நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். அப்பா சொல்லி கேட்கல. எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம். அப்பதான் புரியுது பாருங்க, அந்த நீதியின் கொள்கையினுடைய ஆழம். பிரியமானவர்களே, எப்படி நம்ம சொல்லலாம்? ஒரு உதாரணம் பாருங்க. இப்ப நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த நம்ம பிதா வாக்குத்தத்தம் பண்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறாதா? கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு 100% ஒரு 90 நிறைவேறுமா? 95, 99 பார்த்தீங்களா? 100 எப்படி சொல்றீங்க 100 நிறைவேறும்னு? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க 100 நிறைவேறும்? ஓகே. அவரு சொன்னா எப்படி நிறைவேறும்? எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? அது ரொம்ப முக்கியம்ல. எந்த ஆதாரத்துல உங்களுக்கு அதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? ரொம்ப எளிமை. தேவன் மாறாதவர். அதுதான் நீதி தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். மாறாதவர். சொன்னா சொன்னதுதான். அதுதான் நீதி. எவ்வளோ ஆறுதலா இருக்குல்ல? எவ்வளோ சந்தோஷம் இருக்கு இல்லையா? அப்படி அவரு சொன்னதுனால உங்களுக்கு எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கு பாருங்க. மாறமாட்டார்ன்னா மாறும். குடுக்கிறேன்னா குடுத்தே தீருவார். செய்வேன்னா செஞ்சே தீருவார். ஏன்னா நீதி, நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். பிரியமான சகோதர, சகோதரிகளே, இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்ப நம்ம நீதி உடையவங்களாக இருந்தா மாத்திரம் போதுமா? வேற ஏதாவது வேணுமா? வெரி குட். அன்பு இருக்கணும். நீதி மாத்திரம் போதாது. ஏன்னா தேவன் ஆ பாத்தீங்களா? நீதியா இருக்கிறார்ன்னு வசனம் சொல்லல. அவர் அன்பாகவே இருக்கிறார். பிரியமான சகோதர, சகோதரிகளே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி பாருங்க. தேவன் நீதியாகவே இருக்கிறார்ன்னு சொன்னா, நீங்க நானும் எல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். யாரும் இந்த அழைப்புக்குள்ள நின்னுக்க முடியாது, ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்ப நான் தேவன் போல இருக்கணும்னா, எப்படி இருக்கக்கூடாது? நீதியின் கொள்கைகள மாத்திரம் உறுதியாக பிடிச்சுட்டு நின்னுட்டே இருக்கக்கூடாது. அன்பின் கொள்கைகள செயல்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நீதியின் கொள்கைகள் அப்படின்னா இப்படித்தான். கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஆமா. கொள்கை என்ன சொல்லுதோ அதுல அப்படிதான் இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால், அதே தேவன் எங்க வளையணும்? எங்க விட்டுக் கொடுக்கணும்? எங்க சகிக்கணும்? எங்க பொறுக்கணும்? இருக்கா? பிரியமானவர்களே, அன்பின் கொள்கைகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். தேவனை போன்று காணப்படணும்னா, இந்த 2 கொள்கைகளும் நம்மிடத்துல வேலை செய்யணும். ஏன்னா, உலகத்தின் ஜனங்களே நீங்க நானும் தேவ கிருபை நமக்கு இருந்தா, நிச்சயமாக இதத்தாங்க செய்யப்போறோம். இன்னைக்கு நீங்க நானும் அத பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்ன்னா, அனுதாபத்தின் உணர்வுகளையும் கொண்டிருக்கிறார். காயம் ஆயிடுச்சுன்னா, அவருக்கு என்ன ஆகுது மனசு? ஒரு தீ அப்படி பட்டுருச்சுன்னா என்ன ஆகுது அவருக்கு மனசு? என்ன ஆகுது? ஐயோ! பிள்ளைங்கள கொண்டு போய் தீயில போடுறீங்களேப்பா! என் மனசுல கூட தோணாததே! எப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன்? தீயில போட்டா தீ சுடும் பிள்ளைக்கு. அனுதாப உணர்வுகள். பிரியமான சகோதர, சகோதரிகளே, கண்டிப்பாக உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். இரக்க உணர்வுகள். கர்த்தரிடத்துல வெளிப்பட்டுச்சா? 1ஆம் வருகையில அவரு வந்திருக்கும்போது, திரளான அந்த ஜனங்கள பார்த்துட்டு மனதுருகி, மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்களே! ச்சே! என்ன மாரி உணர்வ வெளிப்படுத்துறாரு பாருங்க. மீட்கும் பொருள் நிறைவேற்றல ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கிறாரு. அதுல மாற்றம் இல்ல. ஆனா அந்த அன்பின் உணர்வுகள, அந்த இரக்கத்தின் உணர்வுகளை அவர் கொண்டிருந்தார். இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அதே போல இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருக்குள்ள அந்த இரக்கத்தின் உணர்வுகள் இருக்கு. நம்ம வெளிப்படுத்தணும் என்பது ரொம்ப தெளிவு. ஆனால் ஒரு விஷயம். 2 கொள்கைகள்ல எந்த கொள்கை 1வது வரணும்? எது 2வது வரணும்? இங்க தான் நெறைய மிஸ்டேக் நடக்கும். நீதி முன்னாடி வரணுமா? அன்பு முன்னாடி வரணுமா? எத முன்னாடி வைக்கலாம்? எத 2வது வைக்கலாம்? நீதி தானா? உறுதியா இருக்கீங்களா? உறுதியா?
அப்போ உங்கள அன்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பரவால்லையா? பரவால்லையா? உண்மையாகவே அந்த நீதியின் கொள்கைகள், அன்பின் கொள்கைகள் புரிஞ்சுட்டவங்க, நீங்க நீதி முதல்ல செலுத்தி, அன்ப 2வது நீங்க காமிக்கும்போது, உங்கள அன்பில்லாதவன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா உங்களுடைய அன்பு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகும். உங்க நீதி அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்தும். இன்னைக்கு தேவனுடைய விஷயத்துல நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம். தேவனை நம்ம அன்பில்லாத அவர் சிட்சிக்கும்போது அன்பில்லைன்னு நம்ம சொல்லிடுறோமா என்ன? அன்பு இருந்ததுனால தான் சிட்சிக்கிறார். நீதியான கண்டிப்பு. பிரியமான சகோதர, சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதுல நெறைய குழப்பம் ஆயிடுது. நீதிய 2வதா வச்சுடுறாங்க. அன்ப முதல்ல வச்சுடுறாங்க. சார் அவருக்கு அன்பே இல்ல பிரதர். ஏன் பிரதர்? நான் உன்ன கேட்டேன் செய்யவே இல்ல. ஓ! நீங்க கேட்டு செய்யலன்னு அன்பு இல்லன்னு அர்த்தமா? பார்த்தீங்களா? அப்ப நீதி எங்க போச்சு? மறந்துட்டார். முதல்ல நீதி வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம் என்பது ரொம்ப தெளிவு சகோதர, சகோதரிகளே. இப்போ இந்த 2 பிரமாணத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். நீதியின் பிரமாணம்னா என்ன? அன்பின் பிரமாணம்னா என்ன? எப்படி அது வேலை செய்யுது என்பத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க இப்போ அன்பின் பிரமாணம் நம்ம எடுக்கலாமே. அன்பின் பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, மற்றவங்களுடைய நலனுக்காக சில விஷயங்களை விட்டுக் குடுத்துடும். கரெக்ட்டா? விட்டுக் குடுத்துடும். சில நேரங்கள்ல சொந்த உரிமைகளை கூட என்ன பண்ணலாம்? விட்டுக் குடுக்கலாம். இப்ப நம்ம ஆண்டவர் பாருங்க இத அழகா நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும். அதுல மாற்றமே இல்ல. தெளிவா பண்ணிட்டாரு. ஆனா அத செய்யணும்னா அவரு இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? அன்பின் கொள்கைகள கொஞ்சம் ஆமா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. என்னது? அவருடைய உரிமைகள என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? அவருக்குன்னு ஒரு இருக்கிற ஜீவ உரிமைகளை அவரு விட்டுக் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. உரிமைகளை விட்டுக் குடுக்குது. சில ஸ்லாக்கியங்களை, அதாவது மாம்சத்துல சில சாக்கியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பலியாக்க வேண்டியது இருக்கு. பிரியமான சகோதர, சகோதரிகளே! ரொம்ப முக்கியம். இதுதான் அன்பு. அன்ப பத்தி நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னொரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ பொன்னான பிரமாணம் முதல்ல வரணுமா? பலி பின்னாடியே வரணுமா? இல்ல பலி முன்னாடி வரணுமா? பொன்னான பிரமாணம் பின்னாடி வரணுமா? எது முன்னாடி வரணும்? எது பின்னாடி வரணும்னு நெனைக்கிறீங்க? அன்பு ஃபர்ஸ்ட் வரணும். பலி பண்ண பின்னாடி வரணும். ஓகே. நீங்க அந்த ஆர்டர் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளாரிட்டி குடுக்கறதுக்காக தான் கேள்வி கேட்டோம். எப்பயுமே நீதி தான் முதல்ல. பொன்னான பிரமாணம் என்பது எது? நீதி. முதல்ல நீதி வரணும். அப்புறம் தான் என்ன வரணும்? பலி வரணும். அப்படியா? ஆமா வசனத்துல அப்படிதான் இருக்கு. எங்க நீங்க பார்க்க முடியும்? சாமுவேல் தீர்க்கதரிசி பேசினாரு இல்லையா? முதல்ல என்ன பண்ண? நீ பலியெல்லாம் எடுக்கிறதெல்லாம் ஓகேப்பா. நான் இல்லைன்னு சொல்ல, மறுக்கல. செய்யு, வேண்டாம். பிரச்சனைலாம் இல்ல. ஆனா முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு நீதியான குணம். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப முதல்ல நீதிய நிறைவேற்றுப்பா நீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? பலிய நிறைவேத்து. அதனால தான் சொன்னாரு. கீழ்ப்படிதலை பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே ஆமா. கீழ்ப்படிதல் என்பது தேவனால் எதிர்பார்க்கிற பிரதானமான குணம். நீதியான குணம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். ஏன்? நம்ம அவர்கிட்ட இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா, கீழ்ப்படிதல் ரொம்ப, ரொம்ப முக்கியம். இல்லன்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடியுது. பிரியமான சகோதர, சகோதரிகளே. இப்போ நம்மகிட்ட யாராவது வந்து பொன்னான பிரமாணத்த, அதாவது நீதிய நீங்க என்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நீதிய ஏன் என்கிட்ட நீங்க காமிக்கல என்று யாராவது கேட்பாங்களா? எல்லாருமே பொதுவா எத செய்யணும்னு நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க? அன்பு செய்யணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீதி செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டார்கள். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன முதல்ல செய்யணும்? இப்ப முதல்ல நான் உங்ககிட்ட முதல்ல அன்ப காமிக்கணுமா? இல்ல நீதிய காமிக்கணுமா? நான் உங்ககிட்ட நீங்க சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னா, அந்த ஆழமான புரிதல் வார்த்தைகள் இருக்கு. அதனால கேட்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்டின்னா, இந்த 2 கொள்கைகள்ல நான் முதல்ல எத காமிக்கிறது சரியா இருக்கும்? அப்டி கேட்கலாம். நான் உங்ககிட்ட என்கிட்ட இல்ல உங்ககிட்ட நான் எத முதல்ல காமிக்கணும்? நீதியின் கொள்கையா? இல்ல அன்பின் கொள்கையா?
அப்பா! வெரி குட். இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். கொள்கைகள் ரொம்ப தெளிவு. ஏன்னா கொள்கைகள் வந்து நம்மை ஆளணும். கொள்கைகள் தான் நம்மை ஆளும். கொள்கைகள் எங்க சரியா புரிந்து கொள்ளப்படலையோ, பிரச்சனை அங்க தீராது, முடிவுக்கு வராது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியம். பாருங்க இப்போ முதலாவது ஆமா. அப்ப முதலாவது நான் உங்ககிட்ட எத வெளிப்படுத்தணும் என்பது வேதமே சொல்லுது அப்டின்னா, பிரியமானவர்களே நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துவது, நான் காண்பிக்கிறது, அன்பு காண்பிக்கணும். அன்பு காண்பிக்கணும். சரி அப்ப நீதி காண்பிக்க வேண்டாமா? நான் நீதி காண்பிக்கணுமா வேண்டாமா? நீதி காண்பிக்கணுமா வேண்டாமா? பாருங்க, நீதிய வந்து நான் தான் எனக்கு காமிச்சுக்கணும். ஏன் நீங்க நீதி செய்யலன்னு உங்கள கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. உரிமை இல்ல எனக்கு. ஆனா உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னா, ஏன் பிரதர் அன்பு காண்பிக்க மாட்டேங்கிறீங்க? சொல்றதுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஏன் பிரதர் நீதியா நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு உரிமை இல்ல. ஏன்னா நீதியா நடந்துக்க வேண்டியது யார் பொறுப்பு? அது ஏன் பொறுப்பு. உங்கள நான் நீதியா நடந்துக்கலன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. உங்களுக்கும் அந்த உரிமை என்கிட்ட இல்ல. ஆனா அன்பா ஏன் நடந்துக்கலன்னு கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன் பிரதர் அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா. ஏன்னா நான் உங்ககிட்ட அதான் காமிக்கணும். கரெக்ட்டா? நான் என்கிட்ட நீதிய வெளிப்படுத்தணும். ஸோ இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப அடிப்படை தான். நம்ம எதுவும் புதுசா எதுவும் பேசல. பிரியமான சகோதர சகோதரிகளே, சரி ஓகே. இப்ப இந்த கொள்கைய இப்ப நம்ம புரிஞ்சுட்ட பிற்பாடு, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த பொன்னான பிரமாணம் பத்தி, நீங்க பொன்னான பிரமாணம் புத்தகத்துல 57வது பக்கம். நீங்க ஸ்லைட்ல ஒரு வேள டிஸ்ப்ளே பண்ண முடிஞ்சா டிஸ்ப்ளே பண்ணுங்க. நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி ஜீவியாமல் இருந்தால், பார்க்க முடியுதுங்களா? ஸ்லைடு வந்து 9வது ஸ்லைடு. ஆ 9வது ஸ்லைடு. ஸ்லைடுல 9வது ஸ்லைடு. நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி ஜீவியாமல் இருந்தால், வாசிங்க. நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி ஜீவியாமல் இருந்தால், நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுபவர்களாகவும், அவரை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுவதாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். அது ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி ஜீவிக்காம இருந்து, நான் தேவன பிரியப்படுத்துறேன்னு சொல்லிக்காதீங்க. எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்க. என் வாழ்க்கையில நான் பொன்னான பிரமாணம் என் குடும்பத்தில நான் பயன்படுத்துறதில்ல. என்னுடைய சகோதர சகோதரிகள் மத்தியில பயன்படுத்துறதில்ல. நான் வேலை செய்ற இடத்துல பயன்படுத்துறதில்ல. தொழில் செய்ற இடத்துல பயன்படுத்துறதில்ல. பப்ளிக்ல நான் பயன்படுத்துறதில்ல. அப்படி சொல்லிட்டு, நான் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவன் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்று நீங்க என்ன பண்ணிக்க வேண்டாம். நெனச்சுக்காதீங்க. சொல்ல முடியாது. எவ்வளோ சீரியஸ் மேட்டர் பாருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஒரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டிய ம் 5வது ஸ்லைடு கூட நீங்க டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஆனால் நாம் நீதியை உடையவர்களாய் ஆனால் நாம் நீதியை உடையவர்களாக மாத்திரம் காணப்பட வேண்டும் என்பது 5வது ஸ்லைடு. நீங்க அதுக்கு மேல இதுதான். வாசிங்க. ஆனால் நாம் நீதியை உடையவர்களாய் மாத்திரம் காணப்பட வேண்டும் என்பது தெய்வீக சித்தமல்ல.
தேவனைப் போன்று காணப்படுவதற்கு நாமும் கூட அனுதாபத்தின் உணர்வுகளையும், இரக்கமான உணர்வுகளையும் மற்றவர் மற்றவர் போல் பெற்றிருக்க வேண்டும். தேவன் தமது சிருஷ்டிகளுக்காக இரக்கத்தின் உணர்வுகளை பெற்றிருந்தார். ம். அன்பிற்கு முன்னதாக நீதி வருகின்றது என்பதை தேவ ஜனங்களில் அநேகர் உணராதவர்களாக இருப்பதாக தெரிகின்றது. அன்பிற்கு முன்னதாக பாருங்க நீதி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன சின்ன புரிதல்கள். இந்த கொள்கையினுடைய புரிதல்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே மாதிரி நீங்க அதுக்கு மேல ஸ்லைடு வாங்க. 4வது ஸ்லைடு. அதுக்கு முன்னாடி ஸ்லைடு. நீதிக்கும் அதிகமாய். ம். நீதிக்கும் அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு செய்திட அன்பு வேண்டுமானால் அனுமதித்திடலாம். ஆனால் நீதிக்கும் குறைவானதை நாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்திடக்கூடாது என்று நீதி கேட்கின்றதாய் இருக்கின்றது. நாம் நீதி செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மிடத்தில் கேட்கவில்லை என்றாலும், நீதிக்கும் குறைவானதையே அவர்கள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள விருப்பத்துடன் காணப்படுகின்றார்கள் என்றாலும், நாம் நமக்கு சாதகமாய் அவர்கள் விஷயத்தில் நடந்தாலும் கூட, அவர்கள் ஏதும் கூறமாட்டார்கள் என்றாலும், நீதி குறித்த நம்முடைய நிலைப்பாட்டினை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றாலும், நம்முடைய நடக்கையானது நீதியின்படியாகவே காணப்பட இந்த வேண்டும். புரிதல் என்னன்னா, நீதியின்படி வாழ்றது. ஒருத்தர் நம்மள நீதியின்படி வாழலையே கேட்கலானாலும், அல்லது நமக்கு நீதியின்படி நீங்க நடந்துக்கலையே என்கிட்ட என்று அவர்கள் கேட்கலனாலும், நாம் என்ன செய்யணும்? நீதியின்படி தான் வாழணும். நாம நீதி தான் செய்யணும். உதாரணத்துக்கு, ஒரு ரூ. 1,00,000 நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ரூ. 1,00,000 ஒரு சகோதரன்கிட்ட நான் வாங்கிடுறேன். அவரு பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. அவருக்கு 1,00,000ங்கிறது ஒரு பெரிய விஷயம் பணமே இல்ல. ஏன்னா, அவ்ளோ செல்வந்தரா இருக்கிறார். இப்ப நான் குடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஒரு மாத தவணையில குடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டேன். அவருக்கு அந்த 1,00,000ங்கிறது ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மணி மாரி. அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிறவரு, பிரதர் 1,00,000 குடுக்குறேன்னு சொன்னீங்களே, எப்ப குடுக்குறீங்கன்னு கேட்பாரா? 1 மாசம் சொன்னீங்களே, இப்போ 3 மாசம் ஆச்சு. என்ன பிரதர் ஆச்சு? கேட்பாரா? கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஏன்னா அன்புல அவரு என்ன பண்ணுவாரு? சகோதரன் தானே விடுங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு 1,00,000 ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா எனக்கு 1,00,000 ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அவரு கேட்கல, கேட்கவும் மாட்டாரு. இப்ப நான் குடுக்கலாமா? வேண்டாமா? பிரதர் அவருக்கு எதுக்கு பிரதர்? அவரு எவ்வளோ பெரிய பணக்காரரு. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் குடுக்கணுங்கிறலாம் அவசியம் இல்ல பிரதர். நான் என்ன பண்ணலாம்? அவரு கேட்கிறாரோ இல்லையோ, நான் நீதியா நடந்துக்கணும். ஏன்? குடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு அவரு ஏனாமா எனக்கு குடுக்கல. நானும் கேட்கும்போது ஏனாமா கேட்கல. குடுக்குறேன்னு சொல்லி தான் கேட்டுருக்கிறேன். அவரும் சரின்னு சொல்லி தான் குடுத்துட்டாரு. இப்ப வாங்கிட்டு, இப்ப நான் என்ன பண்ணணும்? குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். குடுத்துறணும். இப்ப 1 மாசம் ஆச்சு கொடுக்கல. 2 மாசம் ஆச்சு நான் கொடுக்கல. ஆனா என் பொறுப்பு என்ன? குடுக்குறதுக்கு என்கிட்ட முடியல. நான் என்ன பண்ணணும்? முதல்ல அவர்கிட்ட, சகோதரா, நான் உங்ககிட்ட வாங்குன 1,00,000 இந்த டேட்ல தரேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே என்னால குடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் 2 மாசம் அவகாசம் நான் எடுத்துக்கவா? என்னால முடியல. கண்டிப்பா நான் குடுக்குறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பிரதர். போங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் 2 மாசம் அவகாசம் கேட்டுருக்கிறேன். மறுபடியும் 2 மாசம் அவகாசம் கழிச்சு நான் போய் நிக்கிறேன். சரி என்னால முடியல பிரதர். எனக்கு இன்னும் ஒரு 5 மாசம் அவகாசம் தேவைப்படுது. அப்படின்னு அவர் என்னதான் சொல்லுவாரு? அட நான் என்ன கேட்டேன்னா பிரதர், போங்க பிரதர் அப்படிம்பாரு. நான் அவங்க 5 மாசம் அவகாசம் கேட்டுருக்கிறேன். இப்ப மறுபடியும் நான் போறேன். இப்ப 5 மாசம் கழிச்சு என்கிட்ட ரூ. 1,00,000 சேர்க்க முடிஞ்சுச்சு. நான் கையில எடுத்துட்டு போறேன். இப்ப நான் அவர்கிட்ட, சகோதரா ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு குடுத்தீங்க. இந்தாங்க அந்த 1,00,000 என்னுடைய அவசரத்துல உதவினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் இப்ப குடுக்குறேன். இப்ப அவரு வாங்கிட்டா சந்தோஷம். வாங்கலைன்னாலும் சந்தோஷம். ஆனா, இப்ப குடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் குடுக்குறேன். ஆனா, இப்ப அவர் பெருந்தன்மை என்ன பண்றாரு? "பிரதர் இது ஒரு பெரிய விஷயமா பிரதர்? பரவால்ல பிரதர். இதையே நீங்க வேற ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்ல வேற யாருக்காவது தேவைப்பட்டா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பரவால்ல பிரதர் வச்சுக்கோங்க. எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க." அப்படின்றாரு. இப்ப பொன்னான பிரமாணம் பயன்படுத்தப்பட்டு முடிஞ்சதா? இல்லையா? அவரு சைடு அன்ப பயன்படுத்தி முடிஞ்சதா? இல்லையா? சிம்பிள். அவ்வளோதான். இப்ப நான் நீதியா நடந்துக்கணும்னா, நீதியா தான் நடந்துக்கணும். ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கிறேன். அவர் தரப்புல அவர் அன்பா நடந்துக்கிட்டார். அது அவர் தரப்புல இருக்கிற விஷயம். அவருடைய சூழலுக்கு. பாருங்க அப்ப பிரமாணம் எப்படி இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா,
ஒருத்தர் கேட்கவே மாட்டாரு பிரதர். பேசவே மாட்டாரு. அதனால பிரச்சனை இல்ல பிரதர். அவரு தானே. அவர் பிரச்சனை இல்ல பிரதர். அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனா கொள்கை என்ன பண்ணும்? நம்மள விடாது. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பண்ணிட்டீங்க? நியாயமா நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அத செஞ்சிருக்கணும் என்பதுதான் பொன்னான பிரமாணம் ரொம்ப தெளிவா இருக்கு என்பத நம்ம பார்க்க முடியும். கொள்கை எளிமையா இருக்கு இல்லையா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப பாருங்க இத குறிச்சு சில முக்கியமான கருத்துக்கள் தூதனுடைய எழுத்துக்கள்ல 58வது பக்கம். இந்த பிரமாணத்தினுடைய புக்ல 58வது பக்கம். நீங்கள் எந்த மட்டும் பொன்னான பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்றீர்கள் என்றும், எந்த மட்டும் அது உங்கள் ஜீவியத்தில் தாக்கம் கொண்டுள்ளது என்றும் தேவன் கண்ணோக்குகின்றார். ஒருவன் தன் சக சிருஷ்டியின் விஷயத்தில் நீதியின் கொள்கையில் மீறிக் கொண்டிருக்கிற அதே வேளையில், அந்த சக சிருஷ்டியினிடத்தில் அல்லது தேவனிடத்தில் அன்பு பாராட்டிக் கொண்டு இருப்பானானால், அது விருதாவே. 41வது பக்கம் இத பத்தி பேசுறார். மேலும் நீங்களும் நானும் பொன்னான பிரமாணத்திற்கு மிகவும் நேர்மையாய் காணப்பட தேவன் விரும்புகின்றார். இதுவே முதலாம் காரியமாகும். மற்றும் இப்பாடத்தினை கற்றுக்கொள்வதற்கு வருடக்கணக்கான அனுபவங்கள் தேவைப்படும். பொன்னான பிரமாணம் நம்ம எது வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கணும்? சாகுற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா எடுத்ததுமே பிரமாணத்த கற்றுக்கொண்டு உடனே ரொம்ப ஜோரா 100% நம்மால பயன்படுத்திட முடியறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் என்பது ரொம்ப தெளிவு பிரியமான சகோதர சகோதரிகளே. சகோதரர் ஒரு முக்கியமான கருத்து இங்க என்ன சொல்றாருன்னா, பேசிக்கலா நம்ம மத்தியில நடக்கிற சில தவறுகளுக்கு, சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே பொன்னான பிரமாணத்த சரிவர புரிஞ்சு கொள்ளாதனால தான்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, நம்முடைய காரிய கூட்டம் எடுக்குல்ல. காரிய கூட்டம் நல்லபடியா நடந்தது சந்தோஷம். ஆனா நல்லபடியா நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா பிரச்சனை என்னன்னா, பொன்னான பிரமாணத்த சரியா புரிஞ்சுக்காததுனால. அவ்வளவுதான். பொன்னான பிரமாணம் சரியா புரிஞ்சுக்காதனால, தான் உரிமை என்னன்னு தெரியாது. அடுத்தவங்க உரிமை என்னன்னு தெரியாது. தான் உரிமையும் லிமிட் புரியாது. அடுத்தவங்க உரிமையும் லிமிட்டும் புரியறதில்ல. பிரச்சனை அங்க அதிகமாகுது. சிக்கல்கள் அதிகமாகுது. இது ரொம்ப எளிமையா தூதனுடைய வார்த்தைகள பார்க்க முடியாது. இப்ப இந்த வித்தியாசத்த நல்லா புரிஞ்சுக்காதனால தான், கொள்கைகளுக்கு அதாவது நீதியின் கொள்கை, அன்பின் கொள்கைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சரியான வித்தியாசம், வேறுபாட புரிஞ்சுக்காததுனால பிரச்சனை அதிகமாகுது. சிக்கல் அதிகமாகுது என்பது ரொம்ப தெளிவு. அதனால இந்த பொன்னான பிரமாணத்த நம்ம சரியா புரிஞ்சுக்க முயற்சிக்கிறதுக்கு, அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த முயற்சிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பது சொல்ல வரார். இது ஒரு அடிப்படையான காரியமாக இருக்கு. சரி, ஓகே. முதல் விஷயம் நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா, நம்முடைய இந்த பொன்னான பிரமாணத்த முதல்ல நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? பொன்னான பிரமாணத்த நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? எக்லிஷாவுல. வீட்ல இருந்து தானா? ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. வெரி குட். நம்மகிட்ட தான். ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தான். களம் எங்க என்று கேட்டா, பிரியமானவர்களே, முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அவங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்ப கொள்கை புரிஞ்சுச்சு இல்லையா? அது ரொம்ப எளிமை தான். புரிஞ்சுக்க கஷ்டம்லாம் இல்ல. சரி, இப்ப குடும்பத்தில இந்த பொன்னான பிரமாணத்த எப்படி நாம் கைக்கொள்வது அன்றாடம்? இப்போ பிரச்சனை இல்லாத கணவன், மனைவி நீங்க எத்தன பேர் இங்க இருக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டாலே கொஞ்சம் சிரிப்பு தான் ஆயிடுது. என்ன பிரதர் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு. ஏன்னா எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை தான் பிரதர் இருக்கு. டெய்லியும் பிரச்சனை பிரதர். இன்னைக்கு காலையில கூட கிளம்பும்போது பிரச்சனை தான் பிரதர். நேத்து கூட பிரச்சனை தான் பிரதர். முந்தா நேத்து தான் கொஞ்சம் பரவால்ல பிரதர். ஏன்னா மெமோரியல்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு பிரதர். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுருது பிரதர். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. வருஷம் முழுக்க இருக்கு பிரதர். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆமா. காரணம் என்ன? பொன்னான பிரமாணத்த பயன்படுத்துறது இல்ல. அல்லது பயன்படுத்துறதுக்கு தெரியறது இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல பொன்னான பிரமாணத்த வீட்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சின்ன சின்ன எளிமையான உதாரணங்கள் தான் நமக்கு இருக்கு. இப்ப முதல்ல புருஷர்கள்ட்ட இருந்து எடுக்கலாம். புருஷர்கள் உங்க மனைவிகள நீங்க எப்படி நடத்துகிறீங்க? இங்க அன்ப பத்தி நம்ம பேசல. பொன்னான பிரமாணத்தின்படி நடத்துறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல்ல நீதி. பொன்னான பிரமாணத்தின்படி நடத்துகிறீர்களா? அதுதான் இங்கே புருஷர்களுக்கான கேள்வி. இப்ப மனைவிகளுக்கான கேள்வி,
மனைவிகளா இருக்கிற நீங்க, உங்க புருஷர்கள எப்படி நடத்துறீங்க? பொன்னான பிரமாணத்தின்படி நடத்துறீங்களா? உங்க வார்த்தைகள்ல, உங்க நடத்தையில, உங்க எதிர்பார்ப்புகளில பொன்னான பிரமாணத்தை செயல்படுத்துறீங்களா? செயல்படுத்துறீங்களா இல்லையா? சிந்திக்கலாம். குறைகள் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் செய்யணுங்கிறத நம்ம சிந்திக்கலாம். ஐயோ! இல்லையே பிரதர், செய்யலையே, பரவாயில்ல. செய்யறதுக்கு சிந்திக்கிறதுக்கு தான் பாடமே. சரிங்களா? ஓகே. அப்ப பொன்னான பிரமாணத்தின்படி நம்ம நடத்துறோமா இல்லையா? சில நேரத்துல ஆ கணவன்மார்கள் எவ்ளோ சகிக்கிறாங்களோ, மனைவிமார்கள் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? போட்டு நல்லா டாமினேட் பண்ணிடுவாங்க. ஏன்? புருஷன் வந்து பொன்னான பிரமாணத்தின்படி என்ன பண்றாரு? ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. இல்லையா? அதனால அவரு நீதியா நடந்துக்கிறாரு. தன்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. அதனால என்ன பண்ணாலும் அவர் சகிச்சுட்டு இருக்கிறாரு. பொன்னான பிரமாணம் அப்படித்தான் இருக்கும். நீங்க பொன்னான பிரமாணத்த நீங்க பொன்னான பிரமாணத்த நடக்கிறீங்கன்னா, நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. எப்படித்தான்? என்ன பண்ணாலும் சகிப்பீங்க. பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாம் நடக்கும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க பொறுமை காமிக்க, காமிக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப மேல நிப்பாங்க. நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு பொன்னான பிரமாணம் தெரியாது. அதனால அவங்க அப்படி நடப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க என்ன பண்றீங்க? பொன்னான பிரமாணத்தின்படி எப்படி சகிக்கணுமோ அப்படி சகிக்கிறீங்க. பிரியமான சகோதர, சகோதரிகளே, சில நேரத்துல அ பொன்னான பிரமாணம் தெரியாததுனால, தனக்கு சூழல்கள சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதும் நடக்கும். புரியுதுங்களா? அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. பொறுத்துக்குவாங்க, சகிச்சுக்குவாங்க, செஞ்சுடுவாங்க, குடுத்துடுவாங்க. அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கும். அப்படின்னா மற்றவங்களுடைய அந்த ஒரு பொறுமைய, சகிப்ப தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது. தங்களுடைய அற்பத்தனமான விஷயங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுவது. இது கணவன் மனைவிக்குள்ள நடக்கும். இப்ப நம்ம குடும்பம் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில. பெற்றோர்களாகிய நீங்கள் பொன்னான பிரமாணத்தின்படி தான் குழந்தைகள கையாள்றீங்களா? பிரதர் பெற்றோரா இருந்து பிள்ளைகள் கிட்ட எப்படி பிரதர் பொன்னான பிரமாணத்த கையாள்றது? பார்க்கலாம். உதாரணங்கள் எப்படின்னு பார்க்கலாம். அதே மாரி பிள்ளைகள் வளர்ந்திருந்தீங்கன்னா, பிள்ளைகள் கூட கொள்கையின்படி தான் பெற்றோர்கள கையாள்றீங்களா? ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் கொள்கையின்படி நடந்தா தான் பிள்ளைகளுக்கு குழந்தைகளா அவங்க இருக்கும்போது அவங்களால செய்ய முடியும். அதே வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா, ஒரு உடன்படிக்கை செய்தவங்களா இருந்தா, அவங்களும் பொன்னான பிரமாணத்தை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் என்பது ரொம்ப தெளிவு. சில உதாரணங்கள் குடுக்குறார். சில கணவன்மார்கள் ரொம்ப நீதியா நடப்பாங்க. பொன்னான பிரமாணத்த அப்படியே கைக்கொள்ளுவாங்க. எங்க தெரியுங்களா? வீட்ல இல்ல, வெளிய. எங்க அ உதாரணத்துக்கு, இந்த மார்க்கெட்லாம் போறோம்ல, காய்கறி, கீரை கடையெல்லாம் வாங்குறதுக்கு போறோம்ல மார்க்கெட்ல. பாட்டிமாக்கள்லாம் வித்துட்டு இருப்பாங்க. கீரைகள்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. பாட்டிமா வந்து கட்டு எவ்வளோ பாட்டி? ரூ. 5 ஆனா நல்லா பெரிய கட்டா இருக்கும். மளிகை கடையில அதுவே ரூ. 15 விப்பாங்க. அந்த மாரி இருக்கும். நமக்கு அந்த அனுபவம் இருக்குமா? அப்ப அந்த ரூ. 5 கட்ட பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? "என்ன பாட்டி இது போய் ரூ. 5க்கு விக்கிறீங்க? இன்னும் நீங்க ஒரு ரூ. 5 சேர்த்து வைக்கலாம்ல?" அப்படிம்பேன். "இல்ல கண்ணு எனக்கு இதே போதும்பா" அப்படிம்பாங்க. சரி பாட்டி இந்த ரூ. 5 சேர்த்து வச்சுக்கோங்கன்னு கூட பாட்டி என்ன பண்ணாது? "இல்ல கண்ணு எனக்கு இது போதும் வந்தா போதும்" அப்படின்னு குடுத்துடும். சில்லறை இல்ல அப்படின்னு அந்த பாட்டி, ஆ அதிகமா நம்மகிட்ட குடுத்துடும். வரும்போது அப்புறமா குடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டிக்கிட்ட. பாட்டி எக்ஸ்ட்ரா குடுத்தா வாங்க மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அப்படியே பாட்டின்னு வாங்கிட்டு, அடுத்த முறை அந்த பாட்டிய தேடி போயி என்ன பண்ணுவோம்? "பாட்டி என்ன ஞாபகம் இருக்கா? என்ன அடையாளம் தெரியலையே" அப்படிங்கும். "இல்ல பாட்டி அன்னைக்கு சில்லறை இல்லேன்ட்டு 2 எக்ஸ்ட்ரா குடுத்தீங்களே, வந்தா குடுங்கன்னு சொன்னீங்கல்ல." "அப்படியா கண்ணு? சரி. இந்தா பாட்டி அந்த ரூ. 2 குடுக்குறோமா இல்லையா? ஏன்? நீதியா நடந்துக்கிறோம். பிரியமானவர்களே, இது அப்படியே நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இது மாரி நெறைய இடத்துல நம்ம நடந்துக்குவோம். கண்டக்டர் கிட்ட, மளிகை கடையில, கறிக்கடையில ரொம்ப ஜென்டிலா நடந்துக்குவோம். ஆனால் பொன்னான பிரமாணம் அங்கெல்லாம் ஓரளவுக்கு பயன்படுத்த தெரிஞ்சவங்க,
ஆனா பிரதர் என்ன சொல்றாருன்னா, தங்களுடைய வீடுகளில பயன்படுத்துறதுக்கு தெரியாம இருக்கிறாங்க. அல்லது பயன்படுத்துறது இல்ல. கேள்வி கேட்கிறாரு. இது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வெளிய பண்ண முடியுது. ஆனா இங்க ஏன் பண்ண முடிய மாட்டேங்குது? இங்க எப்படி பண்ண முடியாம போகும்? அப்படிதானே? ஆமா. எப்படி நடக்கும்னா, அதே அன்பு, அதே நீதி மனைவி கிட்ட காண்பிக்கிறது குறைவு. மனைவி கிட்ட காண்பிக்கிறது குறைவு. நீதியாக நடப்பது குறைவுபடுது. பிரியமான சகோதர, சகோதரிகளே, எப்படி நடக்குது என்று கேட்டா, இப்போ மனைவி அ ஒரு ஒரு சில விஷயத்துக்காக தான் செய்ததற்கு அவங்க திடீர்னு கோவப்படுறாங்க. சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவா செயல்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவா செயல்பட்டா, உடனே கணவனுக்கு என்ன ஆகுது? எப்படி நீங்க வந்து இப்படி கேட்கலாம்? உங்களுக்கெல்லாம் ஆவியே ஒருவேளை புது சிருஷ்டிகளா இருந்தா, உங்களுக்கெல்லாம் ஆவியே இல்ல. வசனம் தான் படிக்கிறீங்களா இல்லையா? எக்லிஷியாவெல்லாம் எதுக்கு தான் போறீங்க? வார்த்தைகள் நெறைய வரும். இல்லையா? நெறைய கேள்விகள் வந்து கேட்டுருவோம். பரவாயில்ல. அதே பலவீனங்கள் கணவனிடத்துல காணப்படுதா இல்லையா? இல்ல காணப்படுமா இல்லையா? சரி வேற மாரி கேட்கலாம். இப்ப பெற்றோர்கள எடுத்துக்கலாம். பிள்ளைகள் இடத்துல நீதியாக அதாவது பிரமாணத்தின்படி நடந்துக்கிறத பத்தி கேட்கலாம். இப்ப பெற்றோர்கள் பிரமாணத்தின்படி நடந்துக்கிறோமா இல்லையா? நடந்துக்கிறது இல்ல. எப்படி நடந்துக்கிறது இல்லைன்னு சொல்லலாம்? நான் என்ன சொல்றேனே செய்." அப்படிங்கிறோமா? ஓகே. குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம சொல்றோம். ஆமா சொன்னா தானே குழந்தைங்க செய்வாங்க. அதனால சொல்றோம் பிரதர். அப்ப குழந்தைங்க ஒரு தவறு செய்துட்டா, கண்டிக்கிறது எப்படி கண்டிப்போம்? ரொம்ப கடுமையா சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோவத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சு ரொம்ப பெருசா கண்டிச்சுடுவோம். இப்ப பிரமாணம் மீறி இருக்கிறோமா? இல்ல கடைபிடிச்சிருக்கிறோமா? மீறி இருக்கிறோமா? கடைபிடிச்சிருக்கிறோமா? பிள்ளைகள நல்வழிப்படுத்தணும்னா வேற வழி இல்ல பிரதர். இவங்கலாம் அடிக்கலைன்னா அவ்வளோதான் பிரதர். சொல்றோமா இல்லையா? திட்டலன்னா அவ்வளோதான் பிரதர். சொல்றோமா இல்லையா? பார்த்தீங்களா? அப்ப எது மிஸ் ஆச்சு ஆக்சுவலி இங்க? கொள்கை மிஸ் ஆகுது. நீதியின் கொள்கை மிஸ் ஆகுது. ஏன்? ஏன்னா கொஞ்சம் சிந்திங்க. அது யாருடைய ஜீனு? உங்க ஜீன் தானே? நீங்க இது மாரி தானே குறைவுபட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இது மாரி குறைவுபட்டபோது, உங்க பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? அதானே நீங்க செய்றீங்க. ஆனா தேவன் எப்படி பார்க்குறாரு? எவ்வளோ இரக்கமா பார்க்குறார்ல உங்க குறைவுகள. உங்க பலவீனங்கள எவ்வளோ இரக்கமா பார்க்குறார்ல. ஒரு தவறு அந்த குழந்தை பண்ணதுன்னா, அதுக்கு காரணகர்த்தா யாரும் இருக்கிறா? பெற்றோர்களும் தானே. ஏன்னா அவங்க ஜீன் தானே அதுக்குள்ள இருக்கு. பிரியமானவர்களே, அப்ப பொன்னான பிரமாணம் என்ன ஆகுதுங்க? ஆ கண்டுகொள்ளாம விடுறாங்க பாருங்க. தாங்கள் என்னமோ ரொம்ப பெரிய நீதிமான்கள் மாரி, தன் குழந்தைகள் மாத்திரம் பெரிய குற்றவாளிகள் மாதிரி, தண்டனைக்குரியவர்கள் மாதிரி, அவங்கள ரொம்ப கண்டிக்கிறது. பிரியமான சகோதர, சகோதரிகளே, அது பண்ணக்கூடாது. அதே போல மனைவிமார்கள் கூட கணவன்மார்கள் இடத்துல என்ன பண்றாங்க? அநீதியா நடந்துக்கிறாங்க. பொன்னான பிரமாணத்த வந்து அவங்க பயன்படுத்துறது இல்ல. "இது நான் ஏன் வந்து அப்படி இருக்கிறதில்ல தெரியுங்களா? அப்படியெல்லாம் விட்டா, அவர் என்ன ஆவார் எங்க குடும்பம் என்ன ஆவார் எங்களுக்கு தெரியுமா பிரதர்? எனக்கு தான் தெரியும் பிரதர் என் கணவர் பத்தி. அவர்கிட்ட நான் இப்படியெல்லாம் பேசுறேன்னா வேலையாகாது பிரதர். குடும்பம் அவ்வளோதான் பிரதர். அதனால தான் பிரதர் நான் அவர்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். வேற வழியே இல்ல பிரதர். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் அப்படித்தான் பேசி ஆகணும் பிரதர். அப்படி பேசுனனால தான் என் குடும்பம் பாருங்க இப்ப நல்லா இருக்கு. இல்லன்னா என்ன ஆகும் தெரியுமா? எங்க கொண்டு போய் நிறுத்திருப்பார் தெரியுமா?" பேதுருடைய வார்த்தைகள வாசிச்சு காமிக்கிறேன். நீங்கள் பின்வருமாறு சொல்லலாம். சூழ்நிலைகளானது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படுமே. என் கணவனை நான் நீதியோடு கையாண்டால், அதை அவர் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வாரே! அல்லது என் மனைவியை நான் நீதியாய் கையாண்டால், அவளுக்கு அது சாதகமாய் போய்விடுமே! பயன்படுத்திக்குவாங்க. ஆமா, வீக்னஸ் தானே! யாரும் இல்லைன்னு சொன்னா நடக்கும். நடக்காம இல்லல்ல. கண்டிப்பாக நடக்கும். பிரியமான சகோதர, சகோதரிகளே! அதனால அதனால தான் பிரதர் நான் இப்படி இருக்கிறேன். இப்போ பொன்னான பிரமாணம் அங்க என்ன ஆயிடுச்சு? அதே மாரி தான். இப்போ உடன் அங்கங்கள் கிட்ட வரலாம். இதே விஷயத்துக்கு. உடன் அங்கங்கள் பிரதர் அவர்கிட்ட நான் அப்படி பேசுனேன்னா வேலையாகாது. நீங்க சும்மா இருங்க. எனக்கு தான் தெரியும் அவர பத்தி. ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு தான் தெரியும். சொல்லுவோமா இல்லையா? ஆக மொத்தம் காரியம் வேணா பாசிட்டிவா முடிஞ்சுச்சு. நீங்க நெனைச்சத சாதிச்சுட்டீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா தேவன் பார்வையில நடந்து முடிஞ்சது என்ன? நீங்க பிரமாணத்தை மீறி விட்டீர்கள். சிம்பிள் அவ்வளவுதான். தேவன் சந்தோஷப்படுவாரா?
காரியம் நடந்துருச்சு மகனே, எனக்கு அதுதான் வேணும். சந்தோஷப்படுவாரா? ரொம்ப வருத்தப்படுவார். ஏன்? காரியத்தினுடைய விளைவுகள் ஏன் பத்தி கவலைப்படுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கிறது பிரமாணத்த கையாண்டீங்களா? கைக்கொண்டீங்களா? அவ்வளவுதான். அங்க பாசிட்டிவ், நெகட்டிவ், சக்சஸ், ஃபெயிலியர் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. அத நான் பார்த்துக்கிறேன். விளைவுகள் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க செய்ய வேண்டியது பிரமாணத்தை கைக்கொண்டீங்களா? அவ்வளவுதான். அதுதான் தேவன் வந்துட்டு நம்மகிட்ட கேட்கிறார். பிரியமானவர்களே, சில வார்த்தைகள் 58வது பக்கத்துல, நீங்களும் நானும் தேவனுக்கே பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். நீங்க நானும் தேவனுக்கு பொறுப்பாளி. அத செய்யணும் அவ்வளவுதான். பிரமாணத்த நிறைவேற்றணும். மற்றவர்களை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக நீங்கள் நடந்துள்ளவர்களானால், அதனால் உங்களுக்கு மகா அசௌகரியம், அனுகூலமற்ற நிலைமை ஏற்பட்டிருக்குமாயின், தேவன் ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கிறார் மற்றும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெயம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரியம் நெகட்டிவ், ஃபெயிலியர் அத பத்தி விட்டுருங்க. ஆயிப்போது பரவால்ல. ஆனா நீங்க பிரமாணத்த கைக்கொண்டீங்கல்ல, அதனால தேவன் அவருடைய பார்வையில உங்கள எப்படி பார்க்கிறார்? ஜெயம் கொண்டவராக பார்க்கிறார். எது வேணும்? உங்களுக்கு காரியம் நடந்திருக்கணுமா? இல்ல நீங்க ஜெயம் கொண்டு இருக்கணுமா? எது வேணும்? ஜெயம் கொண்டவங்களாக இருக்கணும். காரியம் குடும்பத்துல நஷ்டம், பரவால்ல விடுங்க. தேவன் ஈடுகட்டுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அது அவர் பார்த்துக்குவாரு விளைவுகள். பட் நாம் ஜெயம் கொண்டவங்களாக கடந்து போகணும் என்பதுதான் ரொம்ப, ரொம்ப முக்கியம் சகோதர, சகோதரிகளே. அதே சமயத்துல இந்த பொன்னான பிரமாணம் பத்தி இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து. இப்ப பொன்னான பிரமாணம் பத்தி பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட இந்த ஒருவர் வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அது குடும்பத்துக்கான ஆலோசனையா இருக்கட்டும், எக்லீசியாக்கான ஆலோசனை ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிறார். வந்து ஆலோசனை கேட்கிறார். அந்த ஆலோசனை கேட்டா, ஆலோசனை கேட்கிறவருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அத பத்தி தெளிவு இருக்கு. நீங்க ஏற்கனவே நல்ல அனுபவசாலியா இருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறாரு. நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்லணும். குட். என்னன்னு சொல்லணும்? பிரதர் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்க. என்ன பண்ணணும்? இந்த மாரி ஆலோசனை இதுதான் பொதுவா நம்ம செய்யறது இல்லையா? ஆனால் இது பிரமாணத்துக்கு உட்பட்டது கிடையாது. பிரமாணம் என்ன சொல்லுது? எப்படி அத கையாள சொல்லுதுன்னா, பிரதர் ஓ! இந்த மாரி பிரச்சனையா உங்களுக்கு? இப்படி ஒரு சிக்கலா? ஆமாம் பிரதர். சரி. ஆனா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். இதே சூழல்ல நான் இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன். நீங்க சிந்திச்சுக்கோங்க. நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. வேற இந்த சூழல்ல இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? நான் இப்படித்தான் பிரதர் முடிவு எடுப்பேன். அவ்வளோதான். நீங்க இப்ப இத சிந்திச்சுட்டு, நீங்க போங்க. உங்களுக்கு தேவன் என்ன உணர்த்துறாரோ, அது நீங்க சிந்திச்சு பண்ணிக்கோங்க. இதுதான் பிரமாணம். அப்படின்னா, மற்றவங்களுடைய உரிமைகள்ல எவ்வளோ தலையிடணுமோ, அவ்வளோதான் தலையிடணும். கேட்கறாங்கறதுக்காக நம்ம என்ன நம்ம பொதுவா நமக்கு அப்படி யாராவது கேட்டா உட்கார்ந்து மணிக்கணக்குல லெக்சர் குடுத்துட்டு இருப்போம்ல. அது அது வந்து நம்ம அத பண்ணக்கூடாதுங்கிறாரு. மற்றவங்களுடைய அதாவது நம்ம கருத்துக்கள ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, திணிச்சுட்டு இருக்கிறோம். அது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா பொன்னான பிரமாணம் அது வந்து நமக்கு செய்யறதில்ல. மற்றவங்க நம்ம இடத்துல அந்த மாரி சொன்னாங்கன்னா, அவங்க கருத்துக்கள திணிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம்ல. அதே மாரி நாமும் மற்றவங்களிடத்துல நம்ம கருத்துக்களை திணிக்கக் கூடாது. எவ்வளவு அருமையான வார்த்தைய சொல்றாருன்னா, 64வது பக்கத்துல, என்னிடம் அறிவுரை கேட்க ஜனங்கள் வந்தால், நானோ ஒருவேளை நான் உங்கள் நிலைமையில் இருந்திருப்பேனாகில், நான் இன்னென்ன விதமாய் செய்திருப்பேன் என்று எண்ணுகிறேன். ஆனாலும் நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பேன். இப்படி பேசுகையில், நாம் உரிய நபர் மீதே பொறுப்பினை விடுபவர்களாய் இருப்போம். விட்டுருங்க அவ்வளவுதான். இது எங்க கூட இருக்கணும்னா, பிசினஸ் மீட்டிங்ல இருக்கணும். முதல்ல எங்க வரணும்? இது முதல்ல எங்க வரணும்? முதல்ல வீட்ல வரணும். வீட்ல பழகணும். வீட்ல பழகுனா தானே இங்க வரும். முதல்ல வீட்ல பழகணும். அப்படின்னா, நம்ம வீட்ல எப்படி இருக்கிறோங்கிறது, இல்லங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அப்ப வீட்ல முதல்ல பழகணும். அதுக்கப்புறம் எக்லிஷியாவுல அது நமக்கு வரும். வீட்ல பழகாம இங்க நமக்கு கண்டிப்பாக வந்துடாது என்பது ரொம்ப, ரொம்ப முக்கியம். பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஆகையினால நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா
இந்த பொன்னான பிரமாணத்த முதல்ல அவங்கவங்க வீடுகள்ல பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, சில விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்றேன். என்னுடைய பிராக்டிகல் அனுபவம். ஏன்னா இது லெசன் அந்த மாரி இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம ஷேர் பண்றோம். பல வருஷங்களா ஒரு சில விஷயங்கள மேற்கொள்ளணும், வீட்ல நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா அது அவ்வளோ நல்ல விஷயம். நானும் பல விஷயத்துல முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருக்கிறேன். ஊக்கமா ஒரு முறை ஜெபிச்சேன் நான் தேவன்கிட்ட. அப்பா, ஒரு முறையும் உங்ககிட்ட ஜெபிச்சு தான் நான் இத பண்றேன். ஆனா ஃபெயிலியர் ஆகுது. என்னால நெனச்ச மாரி இத நடத்த முடியல. நான் எங்க மிஸ்டேக் பண்றேன் எனக்கு நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்படிங்கும்போது தான் இந்த உணர்வே எனக்கு கிடைச்சது. மகனே நீ பண்றது தப்பு. உன்னுடைய யோசனை, விருப்பம்லாம் நான் தப்பா சொல்லல. ஆனா நீ செயல்படுத்துறியே அதுதான் தப்பு. நீ அதுக்காக முயற்சிக்கிறது தப்பு. ஏன்னா, நீ உன் மனைவியுடைய உரிமைய மீறுற. உன் பிள்ளையுடைய உரிமைய மீறுற. நீ பொன்னான பிரமாணத்தின்படி நடந்து பாரு. எல்லாம் சரியா போகும். நீ பெரும் முயற்சி எடுக்கவே வேண்டாம். விஷயத்த தேவன் உணர்த்துறார். உடனே அதுக்கான முயற்சியில இறங்கணும். ரிசல்ட் வெறும் 3 நாள். வெறும் 3 நாள். நான் ரொம்ப நாள் எடுக்கும்னு நெனச்சேன். ஆனா அதுக்காக நான் முயற்சி கூட பண்ணவே இல்ல. பட் பிரமாணத்த கைக்கொள்ளணுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். நான் மாத்திரம் அத செய்றேன் அவ்வளோதான். அவங்ககிட்ட என்னுடைய அப்ரோச் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்துல. பார்த்தா 3 நாள் ஆச்சரியமா இருக்கு அந்த மாற்றங்கள். என்ன எஃபெக்ட் என்னால நம்பவே முடியல. ரொம்ப தேவனுக்கு நான் நன்றி சொன்னேன். எதுக்கு நான் இத உங்ககிட்ட பகிர்றேன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ, அத புரிஞ்சு நம்ம செஞ்சோம்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்மளும் நல்லா இருப்போம். ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய புரிதல் என்னென்னமோ முயற்சிகள எடுக்கிறோம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு என்னென்னமோ முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா பிரமாணத்த ஒதுக்கி வச்சு, அது சமாதானமா நடக்கவே நடக்காது. சந்தோஷம் கொடுக்கவே கொடுக்காது. நடக்கிற மாரி இருக்கும். தீராது பிரச்சனை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் எக்லிஷா. எங்கனாலும் சரி, பொன்னான பிரமாணத்த பயன்படுத்திடுங்க அவ்வளவுதான். அடிப்படையான விஷயங்க அது. அதுதான் மற்றவங்க உரிமைகளை நமக்கு மதிக்க கற்றுக் குடுக்குது. உங்களுக்கான வரம்பு என்ன? என்னுடைய வரம்பு என்ன? எனக்கு கற்றுக் குடுக்குது. இல்லன்னா உங்க வரம்ப நான் மீறி செயல்பட்டுட்டு இருப்பேன். அதுதான் அன்புன்னு நம்ம நெனச்சுடுவோம். ஆனா அது தப்புன்னு நமக்கு புரியுறதில்ல. சரி அன்புல தான் பிரதர் நான் சொன்னேன். ஐயோ! அது அன்பு இல்ல. அது மீறுதல். ஏன்? பிரமாணம் போய் பாருங்க. அப்படி சொல்லணும் நம்ம. அப்பதான் புரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம குடும்பத்துல பிரமாணத்தை நம்ம கைக்கொண்டோம்னா, ரொம்ப நமக்கு அது ஆசீர்வாதமாக முடியுது என்பது ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே. அடுத்தது, இப்ப நம்ம சபைக்கு வரலாம். இப்ப குடும்பம் பத்தி பேசியாச்சா? இப்ப சபைக்கு வரலாம். சபையில இன்னைக்கு சபை மீதான, அதாவது நம்ம மீதான ஒரு மாபெரும் பரீட்சை இருக்கு. அது என்ன பரீட்சை தெரியுங்களா? நீங்க ஸ்லைடு போட முடிஞ்சா போடுங்க. இல்லன்னா நம்மளே வாசிச்சுடுறோம் உங்களுக்கு. பக்கம் 57 நானே வாசிச்சுட்டு காமிச்சுடுறேன் உங்களுக்கு. ஆனால் நீதிக்கும் மேலாக சகோதர சகோதரிகளுக்காய் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கான அன்பினை பெற்றிருத்தல் வேண்டும் என்பதே சபையின் மீதான மாபெரும் பரீட்சையாக காணப்படுகின்றது. இங்க நம்ம எங்க வந்தாச்சு? அப்படின்னா அப்ப நீதி வேண்டாமா? முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அத கைக்கொண்டு இருக்கணும். நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அப்படின்னா, அப்பதான் மற்றவருடைய உரிமை என்னன்னு தெரியும் நமக்கு. ஒருவேள ஒரு காரிய கூட்டத்துல ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நாம என்ன பிரதர் அது தப்பு பிரதர். அப்படி கூடாது பிரதர். அவரு உரிமை. அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. மறிச்சு பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவரு ஒரு அங்கம். அவருக்கு உரிமை இருக்கு. அவரு பயன்படுத்துறார். உங்க உரிமைய நீங்க பயன்படுத்துங்க. அவர் உரிமைய நீங்க என்ன பண்ணாதீங்க. வரம்பு மீறக்கூடாது. அறியாமையில இது நெறைய நடக்கும். பரவாயில்ல. பிரியமானவர்களே, அவங்க கருத்த சொல்றதுக்கு தான் உரிமை இருக்கு. மற்றவங்க கருத்த வயலேட் பண்றதுக்கு உரிமை கிடையாது. அறியாமையில இது நடக்கும். நெறைய நடந்துட்டு இருக்கும். ஏன்னா பிரமாணம் சரியா புரிஞ்சுக்க தெரியாததுனால இது நடக்குது. அப்படின்னா எவ்வளவு மீறிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப தேவனை எவ்வளவு பிரியப்படுத்துறோம் பாருங்க. அப்படி செய்தோம்னா நாம எப்படி இந்த நம்பிக்கையை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் பாருங்க. எவ்வளோ கஷ்டம் நமக்கு அதுக்கு. இல்ல பிரதர் இல்லன்னா எக்லிஷியா என்ன ஆகும்? எக்லிஷியாவுக்கு நீங்க நானும் ஓனர் கிடையாது. ஓனர் அங்க இருக்கிறாரு. அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு தெரியும்.
அவர் என்ன சொன்னாரோ செஞ்சுட்டு போவோம். அதுக்கு மேல நம்ம செயல்பட நமக்கு உரிமை இல்ல. பாருங்க அப்ப இது முதல்ல செய்தா, அதுக்கப்புறம் தான் பரீட்சையே எங்க வருது? நீங்க நானும் நீதியின் பிரமாணத்த செய்தோமா இல்லையாங்கிறது பரீட்சை இல்ல. ஏன் பரீட்சை இல்லன்னா, அத நீங்க நானும் செய்தே ஆக வேண்டியது. நோ காம்ப்ரமைஸ். சமரசத்துக்கு அங்க இடமே இல்ல. செய்தே ஆகணும். ஆனா பிரமாணம் அன்பின் பிரமாணம் அப்படி விடப்படுறதில்ல. அது நம்ம சுதந்திரத்துக்கு விடப்படுது. அது நீங்க எவ்வளோ செய்றீங்களோ செய்யுங்க. அப்படியே அள்ளி எவ்வளோ குவிக்க முடியுமோ குவிங்க. ஆனா நீதியின் பிரமாணம் அப்படி இல்ல. செய்யணும்னா செய்யணும். அவ்வளவுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப பிரச்சனை நமக்கு பேசிக்கலாவே இத புரிஞ்சுக்காம இருக்கு இல்லையா? நீதியின் பிரமாணமே புரிஞ்சுக்காதனால பிரச்சனை அதிகமாகுது. ஆனா அதுதான் அன்புக்கான பிரச்சனை நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பிரச்சனையே நம்ம என்ன ஆகுது? தேவ பார்வையில. நீதியவே கைக்கொள்ளாம பிரச்சனைய வாங்கிட்டு இருக்கிறோம். தேவன பிரியப்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். அப்டின்னா, சராசரி மனுஷனாவே நம்ம இல்ல அங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப அத நம்ம சரியான விதத்துல புரிஞ்சு கைக்கொண்ட பிற்பாடு தான், இப்ப நமக்கான சோதனையே ஆரம்பிக்குது. மாபெரும் பரீட்சையே ஆரம்பிக்குது. அதுதான் அன்பில. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிக்கும் மேலாக அப்டின்னா, நீதிய தவிர்த்து இல்ல. நீங்க நீதிய செயல்படுத்திடுங்க. அது காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. செஞ்சு முடிச்சுடுங்க. அதோட போதுமா? பிரமாணம் செஞ்சு முடிச்சா போதுமா? நோ. அதுக்கப்புறம் தான் புது சிருஷ்டியின் மேல பெரிய பொறுப்பே இருக்கு. அது என்னன்னா, சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அன்பை பெற்றிருத்தல் வேண்டும். அததான் இந்த 2, 3 மாசமா நம்மோ பாடங்களாக கற்றுக்கொண்டே வந்தோம். கர்த்தர்கிட்ட பார்த்து கற்றுக்கொண்டு வந்தோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம மீதான மாபெரும் பரீட்சை இதுதான். ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு அன்பு இருக்கா? இப்ப எங்க கிராஸ் பண்ணி வந்தாச்சு? நீதியின் கொள்கை கிராஸ் பண்ணி, அன்பின் கொள்கைக்கு வந்தாச்சு. நீதிக்கும் அதிகமானதை தேவன் கேட்கவில்லை என்றாலும், தேவன் கேட்க மாட்டார். நீதிக்கு நீதி தான் கேட்பார். ஆனா அவர் அதிகமா கேட்கலன்னாலும், ஒருவேளை நாம் நீதிக்கும் அதிகமானவைகளை செய்யவில்லை எனில், நாம் ராஜ்யத்தில் ஆளுகை செய்ய முடியாது. அதுதான் தேவனே கேட்கலையே அப்புறம் ஏன் செய்யணும்? அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. தேவன் கிட்ட நீங்க நானும் கேட்டோமா? உங்க மகன குடுங்க எங்களுக்காக. உச்சபட்சமா அள்ளி குடுத்தாரு பாருங்க. இது என்னது? அன்பு. ஆனா மகனை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நீதி. பிரியமான சகோதர சகோதரி நீங்க நானும் கேட்கல. ஆனா கொடுக்கறதுக்கு என்ன அவர்கிட்ட அதுதான் இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல குடுக்கறதுக்கு. குடுத்தாரு பாருங்க இருக்கிறது எல்லாத்தையும். பிரியமான சகோதர சகோதரிகளே அதுதான். யாரும் கேட்கல. தானாக முன்வந்து செய்வது. இப்ப நீங்க நானும் அன்பு செய்வத பத்தி தேவன் என்ன பண்றதில்ல? ஃபோர்ஸ் பண்றதில்ல. அன்பு காமிக்கல அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் இல்ல. நீங்க அன்பு காமிச்சீங்கன்னா ராஜ்யத்துல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. என் மகனோட ஒரு அங்கமா நீங்க வரலாம். சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கலாம். அதான். உங்க விருப்பம். உங்க விருப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. அப்ப எவ்வளவு அன்பு காமிக்கிறது பிதாவே? ம். அளவெல்லாம் நான் வைக்கல. உங்களால எவ்வளவு பண்ண முடியும்? என்னால இவ்வளவு தான் பண்ண முடியும். அதுக்கு மேலயும் முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. தன்னால் இயன்றதை செய்தால். இருக்கிறத பெஸ்ட் குடுக்க முடியுமா? குடுங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் முக்கியம். சபையில நீதி எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஆ பக்கம் 65ல தேவனுடைய அருமையான ஜனங்களில் சிலர் ஒருவரை ஒருவர் கையாளும் விஷயத்தில் நீதியின் கொள்கைகளை அடையாளம் கண்டு கொள்ள தவறி விடுகின்றவர்களாய் இருக்கின்றனர். எப்போதெல்லாம் பிரச்சனை எழும்புகின்றதோ அப்போதெல்லாம் தவறு நம்முடையதா என்று காணும்படிக்கு நாம் நம் சொந்த இருதயங்களையும் நடக்கைகளையும் தேசமாய் ஆராய வேண்டும். இந்த பிரச்சனைகள் கிட்டத்தட்ட நீதியின் கொள்கைகளை மீறுதலின் விளைவே ஆகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப அன்பு என்பது எவ்ளோ நம்மால செலுத்த முடியும் செலுத்துங்க. ஆனா நீதி என்பது பிரியமான சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியம் சிந்திக்கணும். அப்ப நீதியை நம்ம எப்படி காத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, பிரச்சனை எழும்புதுன்னா, அந்த பிரச்சனையில ஏன் தவறு என்ன? முதல்ல அப்படி சிந்திக்கணும். என்னுடைய மீறுதல் என்ன? அப்படி சிந்திக்கணும். பிரியமான அதான பொன்னான பிரமாணம். அதான பிரமாணம். ஏன்னா அந்த பிரமாணத்த நல்லா புரிஞ்சுட்டோம்னா இது ரொம்ப எளிமைதான். அப்ப என்னுடைய பங்கு என்ன? நான் நீதி எவ்வளவு செய்திருக்கணும்? நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன்?
ஒருவேளை இந்த நிலைமையில இப்ப அவங்கள செய்தா நான் ஏத்துக்கொள்ளணும்னா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல. அப்ப நான் ஏன் செய்யணும்? அப்ப தவறு என்னுடையது இல்லையா? இப்ப நான் அப்படியே சிந்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பொதுவாகவே இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப பொன்னான பிரமாணம் என்பத நம்ம இப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம். அது ஒரு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண்பிக்க வேண்டியது. அது ஒரு அடிப்படையான விஷயம். அதுதான் உச்சபட்சமான விஷயம் இல்ல. ஒரு மனிதனாக நீங்க நானும் வாழ்றதுக்கே இந்த கொள்கை ரொம்ப முக்கியம். இந்த கொள்கையின்படி நீங்க வாழலைன்னா மனுஷங்களே கிடையாது. நானும் மனுஷனே கிடையாது. ஏன்னா மனுஷங்க பார்வையில மனுஷனா இருக்கலாம். ஆனா தேவன் பார்வையில நான் மனுஷனே கிடையாது. வாழ்றதுக்கு தகுதியானவனே கிடையாது. பிரியமானவர்களே, அப்ப நாமும் முதல்ல பொன்னான பிரமாணத்தின்படியாக வாழணும். அத செய்த பிற்பாடு அன்பின் பிரமாணத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தரே சொல்ட்டார். நான் புதிய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே புதிய பிரமாணமா நான் உங்க மத்தியில வைக்கிறேன். ஆனா அது எப்ப செய்யணும்? எப்ப செய்யணும்? நீதியின் பிரமாணத்தை செய்து முடிச்சு அன்பின் பிரமாணத்துக்கு வரணும். இப்ப நம்ம எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம்? நீதியின் பிரமாணத்துல இருக்கிறோமா? அன்பின் பிரமாணத்துல இருக்கிறோமா? இல்ல. நான் நான் வந்து வேதாகமத்தின் படி கேட்கல. நடைமுறையில நம்ம ஒவ்வொருவரும் நம்மள அப்படி சிந்திச்சு பார்க்கணும். அது உங்ககிட்டயே விட்டுறோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் சிந்திச்சு பார்க்கணுங்கிறதுக்காக கேள்வி. இப்ப நான் நீதியின் கொள்கையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா? இல்ல நிறைவேற்றி முடிச்சு அன்புக்கு வந்திருக்கிறேனா? நான் சிந்திக்கிறேன். ஆனா எது முதல்ல வரணும், எது 2வது வரணுங்கிறது தெரியுது. அது ஓகே. பட் இப்போ ஆஸ் ஆன் டேட் நான் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நீதியின் கொள்கைகள நிறைவேற்றிட்டு இருக்கிறேனா? இல்ல நீதியின் கொள்கைகள மீறிட்டு, அன்பின் கொள்கைகள நான் செய்றேன்னு செஞ்சுட்டு இருக்கிறேனா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கிறத நான் இப்ப சிந்திக்கணும். முதல்ல நீதியின் கொள்கைகள நான் நிறைவேற்றணும். அப்புறம் அன்பின் நான் இதுவே செய்யாம அங்க வந்தேன்னா, ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். தேவனால் என்னுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்படாது. படாதுன்னா படாது. ஏன்னா வசனங்கள் அப்படித்தான் இருக்கு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நெறைய விஷயங்கள் நமக்குள்ள உல்டாவா இருக்குதுல்ல? ம். ரொம்ப உல்டாவா இருக்கு. புரிதல்ல ரொம்ப உல்டாவா இருக்கு. பரவாயில்ல. தேவன் இரக்கமுள்ளவர். இன்னைக்கு இது நமக்கு இது குடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? ஓகே, இவ்வளோ நாள் அப்படி இல்ல. பரவால்ல. புரிஞ்சுக்கோங்க. செய்யுங்க. காணாத நாட்கள்ல நான் அதான் அறியாத நாட்கள்ல நான் எப்படி இருந்துக்கிறேன்? காணாதவர் போல இருந்துக்கிறேன். செய்யுங்க என்பதுதான். பிரியமானவர்களே, என்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டோமோ, அன்னைக்கு அதுக்கு பொறுப்பாளிகளாக ஆயிடுறோம். சரி, ஓகே. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. இப்ப விஷயம் புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப இந்த பொன்னான பிரமாணம், இப்ப நம்ம வாழ்க்கையில எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? நாளையிலிருந்து? இன்னைக்கு போயிடுச்சு புத இப்பத்திலிருந்து. ஏன்னா இப்போ தெரிஞ்சுட்டோம். இப்ப இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நெறைய தோல்விகள் நெறைய இருக்கலாம். சிரமங்கள் நெறைய இருக்கலாம். பரவாயில்ல. முயற்சிப்போம், முயற்சிப்போம், முயற்சிப்போம். பிரியமானவர்களே, நல்லா கடுமையா முயற்சிப்போம். விட்டு கொடுத்துடவே வேண்டாம் நீதி விஷயத்துல. விடவே முடியாது. என்ன வேணா லாஸ் ஆகட்டும். நீதியின் விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாது. உறுதியாக நிக்கணும். நெறைய நேரத்துல இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிடுது. சத்தியத்துக்காக நிக்கணும் பிரதர். அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு போறீங்க. நீங்க நிக்கணும். நீங்க உறுதியா இருங்க. உங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணக்கூடாது. எக்லிஷால ஒரு விஷயம் வரும்போது நான் எக்லிஷாவ டார்ச்சர் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. எனக்கு உரிமை இல்ல அதுக்கு. நான் தான் நிக்கணும். சாரி பிரதர். சாரி சிஸ்டர். எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. அதனால நான் இதுக்கு உறுதியா இருக்கிறேன். ஒருவேள உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, நீங்க உறுதியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. வெரி சாரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுதான் நீதி. இதுதான் நீதி. ஆனா, நான் சரியா இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். இதுதான் சரின்னு நான் புரிஞ்சிருக்கிறேன். நீங்களும் அதான் சரின்னு ஏத்துக்கணும். நோ. கிடையாது. பிரியமானவர்களே, இந்த புரிதல் முதல்ல வீடுகள்ல வரணும். வீட்ல வரணும். மனைவி ஒண்ணு சொன்னா, புருஷன் சரிங்களா? சரி உங்களுக்கு அது சரின்னு தோணுதா? ஓகே, பரவாயில்ல. ஆனா எனக்கு என்னமோ இதான் சரின்னு தோணுது. ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நம்மட்ட பேரு என்ன பண்ணணும்? ஒரு பொதுவான கருத்துக்கு வரணும். என்ன பண்ணலாம்? உட்காருங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? 2 பேரும் பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்னு டிஸ்கஸ் பண்ணி, அப்புறம் ஒரு முடிவுக்கு யாரோ ஒருத்தர விட்டு குடுத்து போகணும். பிரதர விட்டா பெரிய லாஸ் வரும் பிரதர். பாடம் கற்றுக்கொள்ளுவோம். தீமையிலிருந்து தான் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரும்.
மறந்துடவே வேண்டாம். கொள்கைகள் நெறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையோடு இருப்போம். தேவன் நம்மை அப்படியாக இருந்தோம்னா, நிச்சயமாக ஒரு சிறந்த புதிய சிருஷ்டியாக இந்த ஒரு வருஷம் நமக்கு அமைவதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக ஜீவிப்பதற்கு நம்ம முயற்சிப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இப்படியாக இந்த ஒரு ஊழிய வாய்ப்பை கொடுத்த ஆ சபையார் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.